தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் வேல்யூ கார்னர் என்ற திட்டத்தை ஸ்டார்ட் அப் சிங்கம் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற வேல்யூ கார்ன் திட்ட அறிமுக விழாவில் பார்ட்னர்ஸ் அண்ட் ரூப்கல் டெக்னாலஜிஸ் நிறுவனர் மற்றும் ஸ்டார்ட் அப் சிங்கம் இணை இயக்குனர் குமார் வேம்பு, இணை நிறுவனர் ஹேமச்சந்திரன் மற்றும் இணை இயக்குனர் பாலச்சந்தர் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து தொழில் முனைவோர்களுக்கு இடையிலான சிக்கல்கள் மற்றும் எவ்வாறு தொழில் முனைவோர்கள் வெற்றி பெறுவது என்பது குறித்த கலந்துரையாடல் நிகழ்வும் நடைபெற்றது. பொதுவாக ஸ்டார்ட் அப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமானா அவங்க என்ன ஒரு மித்து இருக்குது. என்ன மித்து இருக்குன்னா, அவங்க பயங்கரமான பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும், அப்புறம் இங்கிலீஷ் நல்லா பேசணும், அதுக்கப்புறம் அவங்க நிறைய கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. அந்த மித்தை உடைக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம். கிராமத்தில் ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது, நல்ல பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, இந்த ஐடியானால் நான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும், நிறைய பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ண முடியும், சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு தைரியமான ஃபண்ட் ரைசிங் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் ப்ரோக்ராம். இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி ஒரு 100 ஸ்டார்ட் அப்பில் 10 ஸ்டார்ட் அப் தான் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம அதை 100 ஸ்டார்ட் அப்பில் 20 சக்ஸஸ் ஆகும், 30 ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் ஆகும்னு ஸ்டார்ட் அப் சிங்கம் மாதிரி பிளாட்ஃபார்மால் பண்ண முடியும். அதை மாதிரி 100 பேர் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை 200 பேர் 300 பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனேபிளிங் என்விரான்மெண்ட் கொண்டு வர முடியும். 10 வருஷத்தில் தான் அவங்களால ஒரு 100 கோடி டர்ன் ஓவர் போக முடியுது அப்படின்னா, அதை எப்படி 5 வருஷத்தில் கொண்டு வர்றதுன்றதை ஸ்டார்ட் அப் சிங்கம் மாதிரி பிளாட்ஃபார்மால் கொண்டு வர முடியும். அப்போது அதிகமான பேரை ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க வைக்கிறது, அதிகமான ஸ்டார்ட் அப் அதில் சக்ஸஸ் பண்ண வைக்கிறது, அண்டு வேகமாக அவங்கள ஒரு ஸ்கேல் பண்ண வைக்கிறது, இது மூணுமே நடக்கிறதுனால, அதற்கான ஒரு எனேபிளிங் என்விரான்மெண்ட் கிடைக்கிறதுனால நாட்டோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் மாதிரி கண்ட்ரிலாம் ஈகோ சிஸ்டம் அப்படின்வாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்பை என்கரேஜ் பண்ணுற ஈகோ சிஸ்டம் இருக்குது. ஒரு திறனில் ரொம்ப நல்லா இருக்கிறவங்க அந்த திறமையை வச்சுட்டே அவங்க ப்ராடக்ட் பண்ணுவாங்க. அவருக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே அவர் கற்றுக்காமல் வேறு எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ அந்த ஒரு திறனை அவர் நல்லா வளர்த்து இன்னும் பெட்டர் அண்ட் பெட்டர் ப்ராடக்ட் பண்ண முடியும்.